வெல்கம் டு டாக்டர் மைதிலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் திங்கிங் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னால் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் திங்கிங் டுவர்ட்ஸ் கிவிங் அக்யூரசி ஆஃப் முடிவு, அதாவது சரியான பிறழ்வு இல்லாமல் நெறிமுறைகளை அனுசரித்து ஒரு சீர்தூக்கி பார்த்த ஒரு முடிவாக இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட யோசனைகளை, நம்மளோட திங்கிங் எபிலிட்டியை அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம செலுத்தி பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதாவது சாதாரண ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸுக்கு செய்கிறதா இருந்தாலும், ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் அந்த முடிவு ஏற்புடையதாகவும் சரியானதாகவும் அந்த தீர்வு ஒரு நேர்கோட்டில் போகிறதாகவும் இருக்கணும். அதுக்கு முறைமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் திங்கிங். ஆனால் எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம் தான். அதாவது நம்மளோட மனுஷனுக்கு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற பாக்கி அனிமல்ஸை காட்டிலும், எல்லா உயிரினங்களை காட்டிலும் யோசித்து முடிவெடுக்கிறது அப்படின்ற திறமை மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அது இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம், நம்மளே ரொம்ப பற்றி உயர்வாக நினைக்கிறோம். ஆனால் அந்த உயர்வாக நினைக்கும் பொழுது நம்ம யோசிக்கிற திறமையை தவறாவோ குறைபாடு உள்ளதாவோ இல்லை ஒரு சரியான முடிவை எடுக்க தெரியாதவனாவோ இருந்தால் அப்போ அந்த யோசிக்கிற திறமைக்கு பொருள் இல்லை. அது இல்லாமல் ஒரு வகுப்பில் 40 பசங்க இருக்குது, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற வகுப்பில் 40 பசங்க இருக்காங்கன்னு வைங்க. 40 பசங்களோட யோசிக்கிற திறமையும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த வகுப்பில் எல்லாருமே முதல் மார்க் தானே வாங்குவாங்க. அந்த வகுப்பில் எல்லாருமே ஃபெயில் என்ற வார்த்தையை, அந்த முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப சரி. ஆனால் அப்படி யாரும் வாங்காத இருக்கிறதுக்கு காரணமும், ஒரு வகுப்பாசிரியர் 40 பேருக்கும் ஒரு மாதிரி தான் பாடம் சொல்லித்தராங்க. 2 பிள்ளைங்க தான் 100க்கு 100 வாங்குறது கணக்கில், ஒரு 4 பிள்ளைங்க 95 வாங்குறது, ஒரு 10 பிள்ளைங்க 90 வாங்குறது, பாக்கி உள்ள பசங்க இன்னும் குறைவாக மார்க் வாங்குறது, ஒரு 4-5 பசங்க 20 மார்க் தான் வாங்குறாங்க. என்ன காரணம் அதுக்கு? ஸோ சரியான முறையில் டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது தோல்வியை தழுவக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட வெற்றிக்கு மட்டுமே பாடுபட்டு வெற்றிக்காக மட்டுமே நினைவாற்றலை செலவு பண்ணினா யாருமே தோல்வி என்ற வார்த்தையோ குறைவான மதிப்பெண்கள் வாங்குவது என்பதோ இல்லவே இல்லை. ஆனால் அந்த யோசிக்கிற திறமையில் ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று போல இருப்பதற்கு இல்லை, எல்லாரும் ஒன்று போல இருப்பதும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் 40 பசங்களும் ஒரே மாதிரி மார்க் வாங்கலை, மதிப்பெண்கள் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும், நம்ம யோசிக்கிற திறமையை வளர்த்துக்கணும், சிறப்பான அளவுக்கு யோசிக்கிற திறமையை வளர்த்துக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, அட் ரேண்டமாக ஒரு ரேண்டமைஸ்டு லெவலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு முடிவோ சொல்லக்கூடாது. நம்ம சரியாக படிச்சிருக்கோமா, சரியாக வேலை நடக்கிறதா அப்படின்னு யோசித்து நம்ம சொல்கிற செய்தி சரிதானான்னு பார்த்து சொல்லணும். அதனால் இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யோசித்து பார்த்து சொல்கிற செய்தி சிறப்பானதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அதுபோலே நம்மளை பழக்கம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா ஒரு தவறான முடிவு சொல்லவே மாட்டோம். எப்போவுமே தவறான முடிவு சொல்கிறதுக்கு முன்னே நம்மளே we will introspect ourselves for 2 or 3 occasions, 2 or 3 times அப்படி கூட பண்ணுவோம். அப்போ நம்ம சொல்கிறது சரிதானா, நம்மளை யாரும் பார்த்து யாராவது சிரிச்சிட போகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய மாட்டோம், அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அது மாதிரி ஒரு அப்பசோட ஒரு முடிவு சொல்ல மாட்டோம். ஏன்னா அக்யூரசிக்கு ரிலேட்டடாக இருக்கிற முடிவு தான் நம்ம சொல்லணும்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கத்தான் வேணும். இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்க்கு தான் நம்மளுக்கு யோசிக்கிற திறன் இருக்குது. அதுக்காக நம்மளோட காலராக நம்ம ரைஸ் பண்ணி விட்டுக்கிறோம், அப்புறம் நல்லபடி கிரீடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னால் அப்போ அந்த யோசிக்கிற திறமையை சிறப்பான அளவுக்கு வளர்த்துக்கணும். அப்போது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம சொல்லலாம், நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிற திறமையை வளர்த்துக்கிறோம்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும், எப்போவுமே நம்மளுக்கு நஷ்டம் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம முதல்ல யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு எடுத்து ஏதோ ஒரு செயல்பாடு செய்து முடிக்க போகிறோம், அதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா அது எண்டு ரிசல்ட் எப்படி வரணும், நம்ம எப்படி யோசிக்கிறோமோ நம்மளுக்கு ஃபேவரபுளாக வரணும், நம்மளுக்கு பாசிட்டிவாக வரணும், நம்மளுக்கு நிறைய சௌகரியங்களை செய்து கொடுக்குறதா வரணும். நம்ம செய்கிறது தப்புன்னு ஒரு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த டேயில் நம்மளை யாரும் ப்ரூஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ எடுக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சென்ற பதிவில் சொன்ன மாதிரி தான் முடிவெடுக்கிறதுக்கும் பிளானிங்க்கும் ஃபைனல் ஸ்டெப்புக்கும் நடுவில் இருக்கிறத சிறப்பான யோசனை மூலம் செயல்படுத்தணும்னு சொன்னால் டெசிஷன் மேக்கிங்க்கும் இது எல்லா விதத்துலேயும் பொருந்தும்.
ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இந்த முடிவு தொடர்ச்சி வச்சு இதனால் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், தொடர்ந்து நடந்துக்க போகிறோம், இந்த செயல்பாட்டை அப்படி தான் முடிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த செயல்பாடு ஆரம்பிக்கிறதுலேருந்து செயல்பாடு முடிக்கிறதுக்குள்ளே இருக்கிற பீரியடில் அந்த கேப்பில் நம்மளோட யோசனை எப்படி இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அதுக்கு முடிவு நோக்கி போகிறோம்னு சொன்னால் முடிவு நம்மளுக்கு சாதகமாக வரணும், நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், நம்மளுக்கு சிறப்பு செய்து தரணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள யோசனைகளை நம்ம வளர்த்துக்கும் பொழுது அந்தந்த நேரத்தில் அதை மேலும் மேலும் சிறப்பு செய்து அந்த முடிவு கண்டிப்பாக பாதகமாக வராது, சாதகமாக மட்டும்தான் வரும் அப்படின்னு அந்த அளவுக்கு அதை நம்ம நேரோ டவுன் பண்ணி டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறோம். அப்போ என்னாச்சு, இது ஒரு விதமான யோசனை. சிலவங்களுக்கு இது ஒரு டஃப் டைமாக இருக்கும், டிசிஷன் மேக்கிங்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. யாராவது பார்த்து நாளையிலேருந்து இப்படி செய்துவிடு அப்படின்னு சொன்னால் தே வில் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். அப்படியே அதை தே வில் ஃபாலோ இட் பிளைண்ட்லி அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஆனால் அட் எவ்ரி ஸ்டேஜ் சம்படி வில் நாட் கம் டு அவர் ரெஸ்கியூ டு கோ ஃபார் தி டிசிஷன் மேக்கிங். ஒரு சில ஸ்டேஜில் நம்மளே தான் முடிவெடுக்கணும். அந்த எடுக்கிற முடிவு இதை மாதிரி ரொம்ப பயங்கரமாகவோ இல்லை பாதகமாகவோ இல்லை ஏற்புடையது இல்லாததாகவோ அமைந்துட்டுதுன்னா அதை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு கரேஜ், நல்ல ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை, அதாவது திஸ் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற நிறைய விதமான நெளிவுகளையும் சுலபமாக யோசிக்கிறது எப்படியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.